அதன் மூலம் ஹரிஷுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய வாய்ப்பு என்பது அவனுக்கு புரிந்தது. அதே சமயம் ஹரிஷோ சர்க்கரை தூவி சஞ்சய் சொன்ன வார்த்தைகளின் பின்னால் உண்மையில் ஒரு பாம்பின் விஷம் மறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். இப்போது ஹரிஷ் மட்டும் சஞ்சய் சொன்னதை கேட்கவில்லை என்றால் ஹரிஷின் மொத்த குடும்பத்தையும் அழிக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக அவனுக்கு புரிந்தது. இந்த நிமிடம் அவன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாக வேண்டும். செஸ் போர்டு விளையாட்டின் மிக முக்கியமான கட்டத்தில் அவன் இருந்தான். இப்போது கொஞ்சம் கவனமாக காயை நகர்த்தினாலும் ஹரிஷ் வெட்டப்படுவது உறுதி. அவன் அமைதியாக யோசித்தான். இன்னொரு பக்கம் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜின் அந்த மீட்டிங் ஹாலில் பல்வேறு முக்கியமான நபர்கள் மற்றும் பெரிய சக்திகளின் தலைவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தலைகுனிந்து ஒருவருக்கொருவர் கிசுகிசுவென்று பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்போது அவர்கள் முன்னால் வந்து நின்ற நாதன், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நாம் என்னன்னு கவனிச்சாகணும். புதுசாக முளைச்ச ரேடியன்ஸ் அமைப்பை பற்றியே நாம் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இப்போ பழைய அமைப்பு ஒன்று திரும்பவும் கிளம்பி வந்திருக்கு. அதை மட்டும் நாம் சரியாக டீல் பண்ணலைன்னா நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உருவாக்கின எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் இழந்துருவோம் என்று அழுத்தமாக கூறினார். பினாக்கல் அமைப்பு உண்மையிலேயே திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் நம்பவே முடியல. நடக்க போகிற ஒரு பேரழிவை தடுக்கிறதுக்கு நாம் தேவையான முன்னேற்பாடுகளை கண்டிப்பாக செஞ்சாகணும். இந்த டைம் நடக்க போகிற போரில் கண்டிப்பாக நாம் அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. ஒரு பெரியவர் வேகமாக எழுந்து நின்று சொன்னார். நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த அமைப்போட செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி பல வருஷங்கள் ஆகுது. சொல்லப்போனால் அப்பவும் நம்மளால் அவங்கள தோக்கடிக்கவோ அழிக்கவோ முடியல. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னதால் அவங்களால எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவங்கள தடுக்க போகிறோம்? இன்னொரு தலைவர் கவலையுடன் கேட்டார். முதல்ல நாதன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நாம் எல்லாரையும் அவர் கூப்பிட்டுருக்கிறத பார்க்கும்போது அவர் மனசில் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலில் பேசிய பெரியவர் நாதனை பார்த்தபடி கூறினார். இப்போது எல்லோரும் ஆர்வத்துடன் நாதனை பார்த்தாலும் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்கள் முகத்தில் ஒரு அதிருப்தி தெரிந்தது. யூனியனில் இருந்து யாரும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளாததே அதற்கு காரணம். நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நாதன் மீண்டும் பேசத் தொடங்க, அப்போது திடீரென அந்த ரூமின் கதவு உடைத்து திறக்கப்பட்டது. எல்லோரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க சிலர் எதிர் தாக்குதலுக்கு தயாராக எழுந்து நின்றனர். இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கோபமாக கேட்டபடி எழுந்த ஒருவர் தன் முன்னால் இருந்த மேஜையை தட்டினார். உரத்த கூச்சல்களுக்கும் சலசலப்புகளுக்கும் மத்தியில் 2 உருவங்கள் நிதானமாக அந்த அறைக்குள் நுழைந்தன. வந்திருப்பது யார் என்று அறிந்ததும் அங்கிருந்த மொத்த சூழலும் மாறியதுடன் எல்லோரும் கப் சிப் என்று அமைதியானார்கள். நான் கூட யாரோன்னு நினச்சேன். நிஜமாவே அது யூனியனோட சாயாதேவி தானா? அவங்களை இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. என்ன இன்னைக்கு திடீர்னு வந்திருக்காங்க? அப்படின்னா ஏதோ சீரியஸான மேட்டர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா என அந்த தலைவர்களில் ஒருவர் பக்கத்தில் இருந்த மற்றொருவரிடம் நம்ப முடியாமல் கேட்டார். அதற்குள், வணக்கம் சாயாதேவி, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை பார்க்கறதுக்காக நான் யூனியனுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன். அவ்வளவு நேரம் அங்கிருந்தவர்களை அதட்டி உருட்டி கொண்டிருந்த ஒரு பெரியவர் அவளை பார்த்ததும் பணிவாக கூற, இன்னொருவரோ, உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கி இங்கே வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்றார். அதே நேரத்தில் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த முகில் மற்றும் உக்ரன் போன்றவர்கள் சாயாதேவியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஆனால் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த நாதனும் சத்யனும் அவர்கள் வருகையை பார்த்து எந்த ஆச்சரியமும் படவில்லை. அவர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் அமைப்புகளுக்கு இடையில் இது போன்ற விஷயங்கள் சகஜம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால் தேவை ஏற்பட்டால் தங்களுக்கிடையில் இருக்கும் பூசல்களை மறந்து எதிரிகள் ஒன்று சேருவதும் தங்களின் பலத்தை அதிகரித்துக் கொள்வதும் அவர்களுக்கு ஒன்றும் புதிய விஷயமில்லை. இருந்தாலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இப்போது அவர்கள் யூனியனின் வருகையை வரவேற்கவில்லை. இதென்ன புது தலைவலி என்றுதான் இருவரும் நினைத்தனர். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கள் காலேஜுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அடாவடி பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? நீங்கள் என்ன எங்களுக்கு மேலே இருக்கீங்கன்னு நினச்சிங்களா? சத்யன் கூர்மையான பார்வையுடன் அவர்களை கேட்டான். அவனுடைய குரலில் அடக்கப்பட்ட கோபம் தெரிந்தது. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்னோட பலம் நிச்சயம் உன்னோடது மாதிரி இருக்காது. அது உனக்கே தெரியும் சத்யன். உனக்கு டவுட்டாக இருந்தால் நாம் வேணால் சோதிச்சு பார்த்துக்கலாம். பதிலுக்கு சாயாதேவியும் அலட்சியமாக கூறினாள். அதை கேட்டதும் சத்யனின் முகம் மாற, அப்புறம் சத்யன், யூனியனை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? யூனியனோட மெம்பர்ஸ் எல்லாரையும் உங்கள் காலேஜை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னீங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட வச்சுருந்த எல்லா கான்டாக்ட்ஸையும் கட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்றைக்கி எல்லா முக்கியமான ஆளுங்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கீங்க. ஆனால் எங்களுக்கு ஃபார்மாலிட்டிக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணலை. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியல? எங்கள் அமைப்பு உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா என்று அவனை நேருக்கு நேர் பார்த்தபடி கேட்டாள். சாயாதேவி பேசி முடித்ததும் அங்கு வேறு யாருக்கும் பேச தைரியம் இல்லாததால் அந்த ரூமே ஒரு அமைதியில் மூழ்கியது. அவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பிய நாதன், நாமையே இப்போ அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும். நீங்கள் எங்களோட கூட்டு சேரத்தான் இங்கே வந்திருக்கீங்க சாயாதேவி என்றார். அப்படின்னு நான் சொல்லவே இல்லையா நாதன் சார்?
ஒரு ஆளை தேடி மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தோம். ஹரிஷ் ராஜேஸ்வரன் உங்களோட ஸ்டூடெண்ட் தானே? அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? சாயாதேவி ஹரிஷின் பெயரை சொல்லி கேட்டபோது அவளுடைய கண்களில் ஒரு வன்மம் வெளிப்படையாக தெரிந்தது. அதே நேரத்தில் ரேடியன்ஸ் ஹெட் ஆஃபீஸில் திவ்யாவின் உதவியுடன் படுக்கையில் இருந்து எழுந்த ஜீவா ஒரு வீல் சேரில் மெதுவாக உட்கார்ந்தான். திவ்யா அதை தள்ளிக்கொண்டு நடக்க கொஞ்ச தூரத்தில் ரேடியன்ஸின் சில மெம்பர்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களையே உற்று பார்த்த ஜீவா, ஹரிஷ் மிரியட்ஸில் மட்டும் இல்லாமல் ரேடியன்ஸ் மாதிரியான ஒரு புது அமைப்பிலையும் ஒரு முக்கியமான ஆளாக மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான். அவருடைய குரலில் ஒரு விதமான ஏக்கம் தெரிந்தது. ஜீவா ஒரு ஆற்றல் பரிமாற்ற மாத்திரையை எடுத்துக்கொண்டதால் இறப்பதற்கு முன்னால் மிரியட்ஸ் கமாண்டருடைய சக்தி முழுவதும் அவனுடைய உடலுக்கு மாறியது. இதனால் உடலின் வலிமை 2 மடங்கானதுடன் அவனுடைய சக்தியும் அதிகரித்தது. அதனால்தான் அவன் ரேணுபிரியாவால் அவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்ட பிறகும் 1-2 நாட்களிலேயே படுக்கையை விட்டு எழுந்து நடமாடும் அளவுக்கு ரெடியாகிவிட்டான். ஜீவா ஹரிஷை பற்றி சொன்னதை கேட்ட திவ்யா, ஜீவா, நாம் 2 பேரும் அந்த போஸ் ஏற்பாடு பண்ண ட்ரிப்புக்கு போனப்போ நீங்கள் ஹரிஷோட ஃப்ரெண்டானது நம்மளோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன் என்றாள். அது என்னமோ உண்மைதான். நம்ம ஃபேமிலி உண்மையிலேயே ஹரிஷுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்குது. ஆனால் என்று இழுத்த ஜீவா திரும்பி திவ்யாவை பார்த்தான். என்னாச்சு ஜீவா? நானே கேட்கணும்னு நினச்சேன். இந்த 2 நாளாக நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? திவ்யா கேட்க ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த ஜீவா, அன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஒரு ஃபேமிலி எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் யூனியன் மாதிரி ஒரு அமைப்பு கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. இப்போ அதை யோசித்து பார்க்கும்போது நான் சொந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் குறைஞ்சபட்சம் உன்னையும் தாத்தாவையுமாவது என்னால் பாதுகாக்க முடியும்னு தோணுது. ஜீவா ஒரு வழியாக மனதில் இருந்ததை சொல்லிவிட்டான். ஆனால் திவ்யா தான் அதை கேட்டு மிரண்டு விட்டாள். வேகமாக ஜீவாவின் கையை பிடித்தவள், ஜீவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு அமைப்பை உருவாக்குறதுங்கிறது கண்டிப்பாக சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதுக்கு பணம், மெம்பர்ஸ், ஹெர்பல் மெடிசன்ஸ், அப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு எல்லாமே வேணும். சத்தியமாக உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. அதையும் மீறி உங்களுக்கு உண்மையிலேயே சொந்தமாக ஒரு அமைப்பை தொடங்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஹரிஷ் திரும்ப வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன முடிவாக இருந்தாலும் எடுங்க ப்ளீஸ். திவ்யா நிதானமாக எடுத்து சொல்ல அவளை பார்த்து மென்மையாக சிரித்த ஜீவா சம்மதமாக தலையாட்டினான். ஆனால் ஆழ் மனதில் அவன் தன்னுடைய சொந்த அமைப்பை உருவாக்க விரும்பினான். ஏனெனில் இப்போது அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் 2 பேரில் விக்டர் ஏற்கனவே மிரியட்ஸின் கமாண்டராக இருந்தான். ஹரிஷோ ரேடியன்ஸ், மிரியட்ஸ் என்ற 2 அமைப்பிலும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறான். மேலும் அவர்களுடைய சக்தியும் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அவர்களுக்கு இந்த வானம்தான் எல்லையாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக கமாண்டரின் பவர் மற்றும் இன்ஃபினிட்டி வாள் 2ஐயும் தவிர ஜீவாவிடம் சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை. ஏனெனில் அவன் எந்த சக்தி வாய்ந்த அமைப்பிலும் பங்கு வகிக்கவில்லை. அதனால்தான் எதிரிகள் ஈஸியாக தன்னை டார்கெட் செய்து அடிக்கிறார்கள் என்று எண்ணமும் அவனுக்கு இருந்தது. திவ்யா சொல்றது ஒரு வகையில் சரியா இருந்தாலும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் நான் என்னை காப்பாற்ற சொல்லி ஹரிஷ் கிட்டையோ இல்லை விக்டர் கிட்டையோ போய் நின்றுட்டு இருக்க முடியாது. நான் இதுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஜீவா மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். குண்டுவெடிப்பு நிகழ்ந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏற்கனவே கவர்மெண்டின் கண்ட்ரோலுக்கு சென்று இருந்தது. 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் சம்பவ இடத்திற்கு வந்திருக்க அந்த இடமே கலவரமாக தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை கட்டுக்குள் வந்து கொண்டிருக்க ரேடியன்ஸின் 100கணக்கான மெம்பர்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பொறுமையாக காத்திருந்தனர். ஹரிஷ் ஆர்டர் கொடுக்காதவரை தங்களால் அங்கிருந்து நகர முடியாது என்று பாரி அவர்களிடம் சொல்லியிருந்தார். ஆனால் நேரம் போய்கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பாரி, மிஸ்டர் கணபதி நம்பியார் எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என அங்கிருந்த ஊர்க்காரர்களின் கூட்டத்தை பார்த்து கத்தினான். அவர்கள் எல்லோருமே அந்த ஊரின் செல்வாக்கு மிக்கவர்கள். ரேடியன்ஸை வரவேற்பதற்காக அங்கே வந்திருந்தார்கள். தம்பி, நீ யாரை பற்றி கேட்குறேன்னு தெரியுமா? எதுக்காக இப்படி மரியாதை இல்லாமல் கத்துற? நீ ரேடியன்ஸை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதுக்காக எங்ககிட்ட இப்படி நடந்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று கோபமாக சொன்னான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன். ஏற்கனவே குண்டுவெடிப்பால் தாக்கப்பட்டு இருந்த அந்த ஊர்க்கார மக்கள் ரொம்பவே மோசமான மனநிலையில் இருந்தனர். ஒரு வழியாக தங்களை அமைதிப்படுத்தி கொண்டு நின்றபோது திடீரென பாரி அப்படி கத்தவும் அவர்களுக்கு டென்ஷன் அதிகமானது. என்ன, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்த உடனே கணபதி ஐயாவை இவ்வளோ அதிகாரமாக கேட்குறீங்க? இது எங்கள் இடம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கோங்க. இன்னொரு பெரியவர் அறிவுரை கூற பாரியின் முகம் கோபத்தில் சிவந்தது. அப்போது அவனிடமிருந்து ஒரு அளவிட முடியாத ஆற்றல் வெளிப்பட அதை உணர்ந்த ஊர்க்காரர்கள் ஒரு அதிர்வுடன் அவனை பார்த்தனர். அப்போதுதான் ரேடியன்ஸ் அவர்கள் நினைத்ததை விட சக்தி வாய்ந்த அமைப்பு என்பதுடன் அவர்கள் யாருக்காகவும் பயப்படுவதில்லை என்ற விஷயமும் அவர்களுக்கு புரிந்தது. இதை நான் 3வது தடவையாக கேட்க விரும்பல. உடனே எங்களை கணபதி சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. அதை விட்டுட்டு இப்படியே எவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது? பாரி இந்த முறை முடிந்தவரை அமைதியாக கேட்டார். அவர்களை வரவேற்க வந்த மணிவேல் அங்கு இல்லாததால் ஹரிஷ் சொல்லியிருந்த மற்றொரு முக்கிய நபரான கணபதியை பற்றி அவன் கேட்டான்.
கணபதி ஐயாவுக்கு இப்போ வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வயசாயிடுச்சு. அவர் சார்பாக அவரோட மகன் இங்கே வருவான்னு தான் எங்ககிட்டயும் சொன்னாங்க. அதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் அவங்க இங்கே வரல. ஒருவர் பாரியின் சக்தியை பார்த்து பயந்து போன குரலில் பதில் சொன்னார். நான் இங்கே இருக்கேன். சடனாக தூரத்திலிருந்து ஒரு குரல் வந்தது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே பாலா அவசரமாக வந்து கொண்டிருந்தார். பார்க்கின் உள்ளே போன ஹரிஷ் அங்கு சஞ்சயை பார்த்த பிறகு தங்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று உறுதியானவுடன் அங்கிருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகச் சொல்லி பாலாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்த்தவர் உடனே காரை எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தார். அதற்குள் அங்கே ஏதோ சண்டை போல தொடங்கியிருக்க வேகமாக அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த அவர் முன்னால் நின்ற இளைஞனை பார்த்து, நீங்க தான் பாரின்னு நினைக்கிறேன். ஹரிஷுக்கு கடைசி நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சொன்னபடி அந்த கூட்டத்திற்குள் மணிவேலை தேடினார். ஆனால் மணிவேல் மற்றும் சிவபாலன் இருவரையுமே அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு உடனே ஏதேதோ சந்தேகம் வர, மணிவேல் எங்கே போனா? அவன் தானே இவங்களை வரவேற்கிற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருந்தான். நடந்த குண்டுவெடிப்பில் அவனுக்கும் ஏதாவது காயம் ஆயிடுச்சா என்று பதட்டத்துடன் கேட்டார். பாலாவும் மணிவேலும் ஒரே வயது என்பதால் அவர்கள் இயல்பான நட்புடன் பழகி வந்தனர். இல்லை, அவருக்கு எதுவும் இல்லை. ஆனால் அடிப்பட்ட மற்றவங்களை கவனிக்க வேண்டியிருந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேற போயிட்டு வரணும்னு சொன்னார். ஸோ எப்போ வருவார்னு சொல்ல முடியாது. விவரம் தெரிந்த ஒருவன் பதில் சொல்ல தலையாட்டிய பாலா திரும்பி பாரியை பார்த்தார். சரி, நான் இப்போ மணிவேல் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க. பாதி பேர் எங்களோட இடத்துல தங்குங்க. மற்ற ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அவர் சொல்ல, சாரி இப்படி நடக்கும்னு தெரியல, அதான் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று மரியாதையுடன் கூறினான் பாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதனால் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறது எங்களோட கடமை சொன்ன பாலா அவர்களை அழைத்து செல்ல வண்டிகளை ஏற்பாடு செய்தார். இதற்கிடையில் அந்த பார்க்கில் சஞ்சயின் எதிரில் உட்கார்ந்திருந்த ஹரிஷ் மற்றும் ஜெயந்தின் ரியாக்ஷன் வித்தியாசமாக இருந்தது. அந்த சஞ்சய் பேசுவதில் ரொம்பவே கெட்டிக்காரனாக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எதிராளியை ஈர்க்கும் வண்ணம் கவர்ச்சியாக வெளிப்பட்டது. ஜெயந்தே ஒரு நிமிடம் அதில் மெய்மறந்து போய்விட்டார். ஹரிஷ் அண்ணா, இந்த சஞ்சய் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ நல்ல ஆஃபர் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரிலாம் செய்வாங்களா? ஜெயந்த் முணுமுணுப்பான குரலில் ஹரிஷிடம் கேட்டான். அதற்குள் அந்த சஞ்சய், ஹரிஷ், ஹர்பலிஸ்ட் சொசைட்டி என்ன காரணத்துக்காகவோ உன்னோட ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் கடத்தி வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ இதுக்கப்புறமும் அவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அதுவே நீ எங்களுக்கு ஒத்துழைச்சேன்னா அந்த மாதிரி எந்த தொந்தரவும் உனக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுக்கு நான் கேரண்டி. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என கேட்க ஹரிஷுக்கு அந்த நிலைமையிலும் சட்டென சிரிப்பு வந்தது. இதே வார்த்தைகளைத்தான் அவன் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.